இவளுக்கு பயங்கர போதை ஆயிடுச்சு. அப்படியே தள்ளாடி உட்காந்துக்கிட்டு இருக்கா. எல்லாருமே அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்ப கென்னி என்ன பண்றானா, இது பாரு, நீ 2 வீலர்ல வந்திருக்க, உன்னால வண்டி ஓட்டிட்டு போக முடியாது, நான் ரூம் புக் பண்றேன், நைட்டு இங்கேயும் நீ தூங்கிடு அப்படின்னு சொல்றா. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாம ஊன்னு தலையை மட்டும் ஆட்டுறா. ஹீரோயினுக்கு புக் பண்ண ரூம்ல தூங்கிட்டு இருக்கா. பாதிட்லயே வந்து பார்த்தா யாரோ கதவு திறக்கிற மாதிரி இருக்கு. அவளும் தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறா. இந்த மினிஸ்டர் இருக்கான் இல்லையா, அவன் தான் உள்ள வரான். அவனுமே ஒரு கார்டு வச்சிருக்கான். எதுக்காக நீங்க இங்க வந்தீங்க, எப்படி உங்களுக்கு வந்து கீ கிடைச்சது அப்படின்னு கேட்க அவன் எதுவுமே பதில் சொல்ல மாட்டான். ஹீரோயின் எப்படியாவது தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவன் வந்து ஹீரோயினை ரேப் பண்ண ட்ரை பண்றான். ஹீரோயின் கதறா. அவன் விடுற மாதிரி தெரியல. நல்லா ஒரு பெரிய கண்ணாடி ஆஸ்ட்ரே இருக்கு, அதை தூக்கி அப்படியே மண்டையிலேயே ஓங்கி ஒண்ணு வைக்கிறாளா. அவ்வளவுதான், அவனுக்கு கபாலம் கலங்கிடுது. இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கரெக்டா அந்த டைமுக்கு எஸ்கேப் ஆகுறா. என்னதான் இருந்தாலும் அந்த ஆளு மினிஸ்டர் இல்லையா, விடுவானா? அவனோட ஆளுங்களை எல்லாம் அனுப்பி ஹீரோயினை பிடிக்க சொல்றான். ஹீரோயினை எல்லாரும் துரத்திக்கிட்டு வராங்க. சன்னின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். அவனுக்கு விடாம கால் ட்ரை பண்றா. பார்த்தா அவனோட நம்பர் ரீச்சே ஆக மாட்டுது. ஆனா நல்ல வேலையா வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து என்ன ஆகுறா அப்படின்னு பார்த்தா ஹீரோ கிட்ட போய் நிக்கிறா. ஹீரோவுக்கும் ஹீரோயினை பார்த்த உடனே பயங்கர சந்தோஷம். நம்ம எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டு இருக்கோம், தானே இவ வந்துட்டாலே அப்படின்னு சொல்லி. ஆனா இவனுக்கு தெரிஞ்சிடுது யாரும் இவளை துரத்திட்டு வராங்கன்னு சொல்லி. இவன் உடனே என்ன பண்றான்னா, இவளோட ட்ரெஸ்ஸை மறைக்கணும் இல்லையா, அதனால வந்துட்டு இவனோட கோட்டை கட்டி ஃபுல்லா அவளோட ட்ரெஸ்ஸை கவர் பண்ணிடுறான். அப்பதான் அடையாளம் தெரியாதுன்றதுக்காக. உடனே இவளை கட்டி பிடிச்சிக்கிறான். நீ கவலையே படாத, யாரும் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டாங்க, நான் இங்க இருக்க வரைக்கும் அப்படின்னு சொல்றான். இருந்தாலும் வந்தவனுங்களுக்கு லைட்டா டவுட் வருது. கசின் வரான். கசின் வந்த உடனே, டே யார்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, மரியாதை இங்க வந்து கிளம்புங்க அப்படின்னு மிரட்டின உடனே அவனுங்க அங்கிருந்து போயிடுறானுங்க. எப்படியாவது ஹீரோயினோட கான்டாக்ட் நம்பர் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, இது என்னோட ரொம்ப காஸ்ட்லியான கோட்டு, நான் வேற உன் மேல போட்டுட்டேன் இல்லையா, அதனால நீ என்ன பண்றேன்னா உன்னோட பெர்ஃப்யூம் ஸ்மெல் தான் வரும், கொண்டு போயிட்டு இதை ட்ரை வாஷ் பண்ணி எனக்கு எடுத்துட்டு வந்து கொடு, அதனால வந்து உன்னோட நம்பரை கொடு அப்படின்னு சொல்லி நம்பரை வாங்கிக்கிறான். இவனும் சரின்னு ஒத்துக்கிறா. அடே ஏதோ முடிக்க வேண்டிய முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி வந்த, என்னடா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கசின் வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் அங்கிருந்து ஓடிடுறா. அது மட்டும் இல்லாம அவ வந்துட்டு வண்டியில அவளோட வீட்டுக்கு வர வரைக்கும் ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு பேக் சைட்ல வந்துகிட்டு இருக்கான். இந்த இடத்துல தான் அவள் இருக்கான்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறமா வந்து அவளை பற்றி ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணி கொடு, இவ எதுக்காக இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கா, இவ ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்டூடெண்ட்டு, ஏன் இவளோட லைஃப் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ தான் நமக்கு தெரிய வருது, அதாவது ஹீரோ வந்து ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினச்சான் இல்லையா, எதனால 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ப்ரப்போஸ் பண்ணலை அப்படின்றது. இவன் வந்து ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது